முதல் முறையாக, அதாவது ஒரு முக்கியமான எங்களுடைய இலங்கையில் பல காலனித்துவ ஆட்சி உங்களுக்கு தெரிந்திருக்கும். முன்னுக்கு மன்னர்கள் ஆண்டார்கள், பிறகு போர்த்துகேசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் ஆண்டு, அதுக்கு பின்னர் 72ஆம் ஆண்டு ஒரு யாப்பு வந்தது, அதுக்கு பின்னர் தரப்படுத்தல், அதுக்கு பின்னர் நடந்த ஒரு குடும்பத்துக்கு நடந்த ஒரு விடயத்தை மிகவும் அழகாக ஒரு நாட்டிய நாடகமாக தகர்க்கிறார். என்ன பேரம்மா அதுக்கு? நிழலாடுதான். நிழலாடும் நிஜங்கள். நிழலாடும் நிஜங்கள். அதை பற்றி விளக்கமா ஆங்கிலத்தில் சொல்லுங்க அப்ப எல்லாருக்கும். எனக்குன்னா தமிழ்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இங்கிலீஷ் தெரியாது. Okay, so நிழலாடும் நிஜங்கள் directly translates to truth dancing in the shadows. So this dance drama will depict how the beautiful land of Sri Lanka was ruled by first the Portuguese, then the Dutch, and then finally in 1796 AD by the British. The 4th of February 1948 marked a very important day for all of Sri Lanka. It was the date where Sri Lanka gained independence, all due to the patriotic nature of the Tamil, Sinhala, and Muslim people. The People's Republic Constitution was then passed in 1972. This is where our story starts. At such a time, the grading system in the university admission system started to ignite a bit of ethnic tension between the Tamils and the Sinhalas. This story that we present to you is a true story of a Tamil family living during this time. சரி, இப்ப அவ ஆங்கிலத்தில் சொன்னபடியா எல்லாருக்கும் வடிவா விளங்கி இருக்குமே, அப்பதான் இங்க யங் ஜெனரேஷனுக்கும் விளங்கக்கூடிய வகையில சொல்லியிருக்கிறா விகாஷினி. அப்ப நிழலாடும் நிஜங்களை பார்த்து மகிழுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எங்களுடைய வழிகளை இந்த நடனத்தின் ஊடாக தர இருக்கிறார் திருமதி மிர்னாலினி ஜெயமோகன். எங்கே உங்களுடைய கரசத்தோடு இந்த நடனத்தை ஆரம்பிக்கின்றோம். நன்றி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சங்கத்தமிழ் மூன்றும் தா. சங்கத்தமிழ் மூன்றும் தா.
மிக்க தமிழருக்கு வணக்கம். வந்திருக்கும் சபையோரே வணக்கம். வீரமிக்க தமிழருக்கு வணக்கம். வரலாறு வரலாறு தமிழர் வரலாறு வரலாறு தமிழர் வரலாறு வரலாறு தமிழர் வரலாறு. சோழ மன்னன் மண்ணை ஆண்டு மாண்டு வளர்த்த வரலாறு. சோழ மன்னன் மண்ணை ஆண்டு மாண்டு வளர்த்த வரலாறு. சோழ மன்னன் மண்ணை ஆண்டு மாண்டு வளர்த்த வரலாறு. சைவத் திருமுறை கொண்டு நயமுடன் பக்தி சொன்ன வரலாறு. சைவத் திருமுறை கொண்டு நயமுடன் பக்தி சொன்ன வரலாறு. சைவத் திருமுறை கொண்டு நயமுடன் பக்தி சொன்ன வரலாறு. நிறை கழலரவம் சிலம்பொலியலம்பும் நிமலர் நீரணி திருமேனி வரை கெடு மகளோர் பாகமா புணர்ந்த வடிவினர் கோடிகணி விடைய கரை கெடு சந்தும் காரகிப் பிளவும் மடப்பருங்கனமணி வரந்தி குறை கடல் போதம் நித்திலம் கொழிக்கும்
விதைச்சு நாத்து நட்டு களை அறுக்கும் வேளாண்மை தமிழரின் வேளாண்மை தமிழரின் வேளாண்மை விதைச்சு நாத்து நட்டு களை அறுக்கும் வேளாண்மை தமிழரின் வேளாண்மை தமிழரின் வேளாண்மை நீர் உயர வரப்புயரும் வரப்புயர கதிருயரும் கதிருயர நெல்மணிகள் வரவாகும் வேளாண்மை நீர் உயர வரப்புயரும் வரப்புயர கதிருயரும் கதிருயர நெல்மணிகள் வரவாகும் வேளாண்மை தமிழரின் வேளாண்மை தமிழரின் வேளாண்மை தமிழரின் வேளாண்மை தமிழரின் வேளாண்மை அணை கட்டி நீர் நிறைத்து குளம் வெட்டி நீர் தேக்கி அணை கட்டி நீர் நிறைத்து குளம் வெட்டி நீர் தேக்கி எப்போதும் நீர் காக்கும் ராசாங்கம் எல்லாட ராசாங்கம் எல்லாட ராசாங்கம் அணை கட்டி நீர் நிறைத்து குளம் வெட்டி நீர் தேக்கி எப்போதும் நீர் காக்கும் ராசாங்கம் எல்லாட ராசாங்கம் எல்லாட ராசாங்கம் மாடு கண்ணும் நான் வளர்த்து அதன் கழிவெல்லாம் உரமாக்கி இயற்கையாக மண் வளர்த்த வேளாண்மை மாடு கண்ணு வளர்த்து அதன் கழிவெல்லாம் உரமாக்கி இயற்கையாக மண் வளர்த்த வேளாண்மை தமிழரின் வேளாண்மை தமிழரின் வேளாண்மை நீர்நிலை உயர்த்தி வேளாண்மை காத்த எல்லாளன் வளர்த்த வரலாறு தட்சிண கைலாயம் என்னும் ஆலயத்தின் குடமுழுக்கு கண்ட வரலாறு எங்கள் குலசி கோட்டனின் வரலாறு தட்சிண கைலாயம் என்னும் ஆலயத்தின் குடமுழுக்கு கண்ட வரலாறு எங்கள் குலசி கோட்டனின் வரலாறு
தட்சிண கைலாயம் என்னும் ஆலயத்தின் குடமுழுக்கு கண்ட வரலாறு எங்கள் துளசி கோட்டனின் வரலாறு. அந்நியரை எதிர்த்து வீரப்போர் புரிந்த பண்டார வன்னியன் வரலாறு. அவர் தம் தமக்கை உமாசியின் வீரம் தமிழ் பெண்களின் வீர வரலாறு. கந்தனின் சிலையை தருவித்து காங்கேசன் துறைமுகம் கண்ட வரலாறு. கல்வியும் கலையும் பண்பும் பறைசாற்றும் யாழ்ப்பாண தமிழரின் வரலாறு. கல்வியும் கலையும் அடியினை தொழுதேனையா. திங்களை சூடும் தேவே, சித்தத்தை ஆளும் கோவே, பங்கத்தை வந்தே போக்கி பதியாக மாலை சூடும் ஐயா.
சிவனடியாரே எந்தன் பரனடியாரே தொழுதடியேனுமை அழைத்தேன் அன்பாகவே சிவனடியாரே எந்தன் பரனடியாரே தொழுதடியேனுமை அழைத்தேன் அன்பாகவே அருளடியாரே எனக்கருளடியாரே சிவனடியாரே சிவனடியாரே இனிமையானதே பெண்ணே இனிமையானதே பெண்ணே இனிமையானதே இளமையான உந்தன் அன்பு இனிமையானதே பெண்ணே இனிமையானதே தனிமையாக நீ இருந்து தவிக்க வேண்டாம் வா வா தனிமையாக நீ இருந்து தவிக்க வேண்டாம் வா வா புனிதமான திருமணமே புரிந்தருள்வேன் வா வா புனிதமான திருமணமே புரிந்தருள்வேன் வா வா பெண்ணே இனிமையானதே பெண்ணே இனிமையானதே இனிமையானதே பெண்ணே இனிமையானதே பரந்தருவானை வானகத்தோனை வந்தித்தே தவமிருந்தே பரந்தருவானை வானகத்தோனை வந்தித்தே தவமிருந்தே தரம் தெரியாமல் காதலே கொண்டே தரம் தெரியாமல் காதலே கொண்டே தவத்தினை கெடுக்காதே கிழவா தவத்தினை கெடுக்காதே என்னிலும் பார்க்க இனியவனோ உந்தன் எலும்பணி நாயகனே என்னிலும் பார்க்க இனியவனோ உந்தன் எலும்பணி நாயகனே தன் பணி அறியாமல் தாழ்ந்தே பிச்சை எடுக்கும் அன்னவனோ உந்தன் ஆன்மீக நாயகன் என்னிலும் பார்க்க இனியவனோ சுடலையில் ஆடுவான் விடைதனில் ஏறுவான் உடலிலே சாம்பலை உவப்புடன் பூசுவான் சுடலையில் ஆடுவான் விடைதனில் ஏறுவான் உடலிலே சாம்பலை உவப்புடன் பூசுவான் ஜடையிலே பெண்ணினை சந்திரப்பாரியை படரவே தாங்கிடும் பைத்தியக்காரனோ ஜடையிலே பெண்ணினை சந்திரப்பாரியை படரவே தாங்கிடும் பைத்தியக்காரனோ படரவே தாங்கிடும் பைத்தியக்காரனோ என்னிலும் பார்க்க இனியவனோ உந்தன் எலும்பணி நாயகனே
சிவனே ஒன்றும் தணியாதே இனி காதல் தரிக்காது வந்திடுவாய் அறியாதவள் சிவனே ஒன்றும் தணியாதே இனி காதல் தரிக்காது வந்திடுவாய் சென்று விடு சீக்கிரம் சென்று விடு சீக்கிரம் சிறுமையான வார்த்தை பேசி சிவனை பழிக்கும் கிழவனே நீ சென்று விடு சீக்கிரம் சென்று விடு சீக்கிரம் சிறுமையான வார்த்தை பேசி சிவனை பழிக்கும் கிழவனே நீ சென்று வந்தேன் உமையே சிந்தை மகிழ நீயும் வந்தடைவாய் வந்தடைவாய் செய்த தபத்தில் பயன் உயர்வு பெற்றாய் வந்தடைவாய் 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 உமையொரு பாகனாய் சிவனவர் தாண்டவம் உமையவள் லாஸ்யமும் இணை திரு நடனம் உமையொரு பாகனாய் சிவனவர் தாண்டவம் உமையவள் லாஸ்யமும் இணை திரு நடனம் உமையொரு பாகனாய் சிவனவர் தாண்டவம் உமையவள் லாஸ்யமும் இணை திரு நடனம் உமையொரு பாகனாய் சிவனவர் தாண்டவம் உமையவள் லாஸ்யமும் இணை திரு நடனம் தத்தித்தும் தத்தும் தத்தும் தத்து கிட்டத்தும் தித்திக்கும் நடம் தாண்டவமூர்த்தியாய் தஜம் 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 இடம் புறம் வலம் சுழலும் லாஸ்யமும் தக்க திம்மி தக்கிட்ட தஜம் தஜம் தக்கஜம் இடியாய் முழங்கும் சிவ தாண்டவ நடனம் தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்கஜம் மில்லலாய் ஒளிரும் மங்கை லாஸ்ய நடனம் தஜம் 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 தத்தி கிட்டத்தும் ஊழ்வினை நீக்கிடும் சிவ திரு நடனம் தஜம் 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 தத்தி கிட்டத்தும் வாழ்வினை காத்திடும் உமை திரு நடனம் தக்க திம்மி தக்கிட்டத்தாம் திருவிழி கதிரவன் தக்க திம்மி தக்கிட்டத்தாம் அவள் விழி சந்திரன் தக்க திம்மி தக்கிட்டத்தாம் உலகில் இயக்கமே தக்க திம்மி தக்கிட்டத்தாம் கழித்திடும் நடனமே தா தி தும் தி தும் தக்கிட்ட தா திங்கிண்ணத்தும் அர்த்தநாரீஸ்வரம் தா திங்கிண்ணத்தும் அர்த்தநாரீஸ்வரம் தா திங்கிண்ணத்தும் அர்த்தநாரீஸ்வரம் தா தி தும் தத்தித்தும் 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 தத்திங்கிண்ணத்தும் அர்த்தநாரீஸ்வரம் தத்திங்கிண்ணத்தும் அர்த்தநாரீஸ்வரம் தத்திங்கிண்ணத்தும் அர்த்தநாரீஸ்வரம் தத்தி தும் தத்தித்தும் தக்கிட்ட திக்கிட்ட தும்கிட்ட தத்திங்கிண்ணத்தும் அர்த்தநாரீஸ்வரம் தத்திங்கிண்ணத்தும் அர்த்தநாரீஸ்வரம் தத்திங்கிண்ணத்தும் அர்த்தநாரீஸ்வரம் கல்வியும் கலையும் பண்பும் பறைசாற்றும் யாழ்ப்பாண தமிழரின் வரலாறு கல்வியும் கலையும் பண்பும் பறைசாற்றும் யாழ்ப்பாண தமிழரின் வரலாறு கல்வியும் கலையும் இலங்கையில் மன்னர்கள் ஆட்சி போர்த்துகீசியராலும் ஒல்லாந்தரின் ஏகாதிபத்தியத்தாலும் அதன் பிறகு
கிபி 1766 முதல் ஆங்கிலேயராலும் அடிமைப்படுத்தப்பட்டது. 1948 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கை சுதந்திரம் பெற்றது. காரணம், நாட்டுப்பற்று கொண்ட தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்களின் அர்ப்பணிப்பால் ஆகும். 1972ஆம் ஆண்டில் மக்கள் குடியரசு யாப்பு நிறைவேற்றப்பட்டது. அத்தோடு 1978ஆம் ஆண்டில் அரசியல் யாப்பு நிறைவேற்றப்பட்டது. பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர் சேர்க்கையில் பின்பற்றப்பட்ட தரப்படுத்துதல் முறை தமிழ் மற்றும் சிங்கள மக்களிடையே இனவெறியையும் காழ்ப்புணர்ச்சியையும் தீயாய் எரியத் தொடங்கிய காலத்தில் நமது பயணம் தொடங்குகிறது. அக்காலகட்டத்தில் வாழ்ந்த தமிழ் குடும்பத்தின் கதை இது. நீலத்திரை கடலே எங்கள் வாழ்வை வளம் செய்யும் மன்னையே, நீலத்திரை கடலே எங்கள் வாழ்வை வளம் செய்யும் மன்னையே, உந்தன் மடிதனில் வாழும் பிள்ளைகள், உந்தன் புகழ் பாடும் அன்பு பிள்ளைகள், நில ஒளி கலம்பும் அழகு கலைகளில் ஆடி தேரோடி மீன் பிடித்து வாழ ஏலேலோ. ஏலேலோ. மீனு வாங்கலையோ ஐயா, மீனு வாங்கலையோ, மீனு வாங்கலையோ ஐயா, மீனு வாங்கலையோ, கெண்ட மீனு கெளுத்தி மீனு, சொர மீனு விரால் மீனு, கொடுவ மீனு ஊழி மீனு, புழா மீனு கொளா மீனு, தோப்பு மீனு கணவா மீனு, கட்லா மீனு கடவ மீனு, பாழ மீனு நவர மீனு, துள்ளு கெண்ட கண்டல் மீனு. மீனு வாங்கலையோ ஐயா, மீனு வாங்கலையோ, மீனு வாங்கலையோ ஐயா, மீனு வாங்கலையோ. மணமணக்கும் கிழங்கா மீனு, வறுத்து தின்ன வஞ்சரு மீனு, குழம்பு சிறக்க சங்கரா மீனு, பொறுக்க சொல்லு கனவா மீனு. மீனு வாங்கலையோ ஐயா, மீனு வாங்கலையோ, மீனு வாங்கலையோ ஐயா, மீனு வாங்கலையோ, மீனு வாங்கலையோ ஐயா, மீனு வாங்கலையோ. மீனு மீனே. நித்தம் நித்தம் செத்து பிழைக்கும் மீனவர் தானுங்கோ, வலைய வீசி வாழ்வை தேடும் மீனவர் தானுங்கோ, சித்தையெல்லாம் கடலை நம்பி வாழு பரப்புங்கோ, இருந்தும் சிரிப்பு குறையா சிறப்பு வாழ்வு எங்க வாழ்வுங்கோ. மீனு வாங்கலையோ ஐயா, மீனு வாங்கலையோ, மீனு வாங்கலையோ ஐயா, மீனு வாங்கலையோ, பால் சொரக்க சொரா மீனு, ஊட்டம் தரு ஊழி மீனு,
நல்ல தேகம் எனக்கு தேங்காய் பாறை சும்மா ஊடல் கூட்டு நண்டுறாரு மீன் வாங்கலையோ ஐயா மீன் வாங்கலையோ மீன் வாங்கலையோ ஐயா மீன் வாங்கலையோ எலும்பு வெளுக்க வாழ மீன் கபத்த வெள்ளம் கெண்ட மீன் மங்கா மூளைக்கு மத்தி மீன் மனுஷனாக்கு நல்ல மீன் மீன் வாங்கலையோ ஐயா மீன் வாங்கலையோ மீன் வாங்கலையோ ஐயா மீன் வாங்கலையோ ஐயா மீன் வாங்கலையோ ஐயா மீன் வாங்கலையோ ஈழமெங்கும் வாசம் வீசும் எங்க மீனுங்கோ திரு கோணமலையின் கோணநாதர் எங்க சாமிங்கோ குச்சுவெளி வாப்பாவுக்கும் எங்க மீனுங்கோ கந்தளாயில் சிங்களர்க்கும் எங்க மீனுங்கோ நல்ல தமிழ் மீனுங்கோ நல்ல தமிழ் மீனுங்கோ 1972 மே மாதம் 19ஆம் தேதி மட்டக்களப்பு தமிழர் கூட்டணி மாநாடு கவிஞர் காசி ஆனந்தன் தலைமையில் தமிழர் ஆராய்ச்சி மாநாடு நடைபெற்றது. 1974 தமிழர் ஆராய்ச்சி மாநாடு சிறப்பாக நடக்கும் வேளையில் கட்டவிழ்த்து விடப்பட்ட இலங்கை காவலர்கள் உயிர் துச்சமென தமிழ் மக்கள் மீது வன்முறை தாக்குதலில் ஈடுபட்டு தமிழர்கள் 9 பேரை கொன்று குவித்தனர். அதில் தமிழீழம் என்ற வார்த்தை உதித்தது. மாநாடு கூட்டணி மாநாடு தமிழர் கூட்டணி மாநாடு தமிழர் கூட்டணி மாநாடு தமிழர்கள் திரண்ட மாநாடு தமிழர் கூட்டணி மாநாடு தமிழர்கள் திரண்ட மாநாடு காசியானந்தன் தலைமையில் வீறு கொண்ட தமிழர்கள் இனமானம் கொண்ட மாநாடு தமிழர் கூட்டணி மாநாடு தமிழீழம் தமிழரின் தாகம் தமிழீழம் தமிழரின் தாகம் ஓங்கி ஒலித்த மாநாடு தமிழீழம் தமிழரின் தாகம் ஓங்கி ஒலித்த மாநாடு தமிழர் கூட்டணி மாநாடு தமிழர் ஆராய்ச்சி மாநாடு சிறப்பாய் நடக்கும் வேளையில் கட்டவிழ்த்து விடப்பட்ட இலங்கை காவலர்கள் உயிரை துச்சமாக்கி தமிழ் மக்கள் மீது வன்முறை தாக்குதலில் ஈடுபட்டு தமிழர்கள் 9 பேரை கொன்று குவித்தனர். பரதா, உனக்கு ஒரு இன்பச் செய்தி. நம் தமிழீழப் போரில் ஓர் அதிரடி தாக்குதலுக்கு நீ தலைமை ஏற்கப் போகிறாய். அப்படியா? இதைவிட ஒரு இன்பச் செய்தி என் வாழ்வில் இல்லை. இதோ இந்தா உன் பெயருக்கு ஒரு கடிதம் வந்துள்ளது. சஞ்சலம் என்ன பரதா? கடிதம் கண்டு சஞ்சலம் என்ன? வீரர்கள் விசனப்படுவது வெற்றியை பாதிக்கும். என்னவென்று நான் உரைப்பேன்? என் தாயும் என் தங்கையும் வசிக்கும்
இடம் பற்றி தகவல் இந்த கடிதம். இத்தனை காலம் கிடைக்காத கடிதம், இந்த போருக்கு தலைமை ஏற்கும் போது கிடைக்கவா வேண்டும்? அப்படியா? எங்கே உன் குடும்பத்தை பற்றி கூறு. இதுவே என் சொந்தம், இறைவன் அளித்த பந்தம். இதுவே என் சொந்தம், இறைவன் அளித்த பந்தம். இளமையிலே என் காலம் இனிமையாயிருந்தது. இளமயில்கள் இரண்டு என்னோடு பிறந்தது. பாசம் வைக்க தந்தை, ஊட்டி வளர்க்க அன்னை, பகடி பண்ண தங்கை, பகிர்ந்து உண்ண அக்கை, பாசம் வைக்க தந்தை, ஊட்டி வளர்க்க அன்னை, பகடி பண்ண தங்கை, பகிர்ந்து உண்ண அக்கை. இதமாக நகர்ந்தது வாழ்க்கை குளிர்கால ஓடையை. இதுவே என் சொந்தம், இறைவன் அளித்த பந்தம். தோழா, எனது இளமை காலத்தில் நடந்த மலரும் நினைவுகளை என்னால் மறக்க இயலாது. அதுவும் என்னுடன் வாழ்ந்த எனது அக்கையும் தங்கையும் அவர்களது பள்ளிக்கூட ஆண்டு விழாவில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தியது இன்னும் என் கண்முன்னே நிழலாடிக் கொண்டிருக்கிறது. அவற்றை என்னால் கண்டிப்பாக மறக்க இயலாது. என்ன ஒரு மலரும் நினைவுகள் அவை, இனிமையான தருணங்கள். எனது அன்பு தமிழ் நெஞ்சங்களை, உங்கள் அனைவரையும் பள்ளிக்கூட ஆண்டு விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நமது பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பறைசாற்றும் கலைகள் நமது இரு கண்களாக தமிழர்கள் கொண்டாடி வருகிறார்கள். அந்த வகையிலே பரதநாட்டிய நிகழ்ச்சி இப்பொழுது இடம்பெற உள்ளது. பரதம் என்பது சதிர் என்ற வகையிலிருந்து முழு உருவு பெற்று பரதநாட்டியமாக திகழ்கிறது. ஆலயங்களில் தமிழ் வழிபாட்டு முறையில் சதிர் என்பது சின்ன மேளம் என்று அழைக்கப்படுகிறது. நாதஸ்வரம் தவில் அவற்றை பெரிய மேளம் என்றும் சதிரை சின்ன மேளம் என்றும் அழைப்பது வழக்கமாக இருந்தது. இப்பொழுது அந்த சதிரானது ஒரு அரங்கத்தில் நிகழ்த்தக்கூடிய முழு மார்க்கமாக பரதநாட்டியமாக உங்கள் கண் முன்னே இப்பொழுது நமது மாணவியர் நடத்தி காட்டுவர். இதோ உங்கள் முன்னே கலை நிகழ்வுகள். மகா காளியே மாமரை முதலே தாமரை கரம் கொண்டு காக்கவா. மகா காளியே மாமரை முதலே தாமரை கரம் கொண்டு காக்கவா.
மகா காளியே மாமரை முதலே தாமரை கரம் கொண்டு காக்கவா மாமாளிகை பாடி பரவினேன் பாரமலர் தன்னில் தஞ்சந்தா மாமாளிகை பாடி பரவினேன் பாரமலர் தன்னில் தஞ்சந்தா தாய் சரணம் சரணம் என்று ஆடி துதித்தே ஆளவா சாகரம் தன்னில் உழந்தேன் துடித்தேன் விழிமலர் பார்வையால் மீட்கவா தாய் சரணம் சரணம் என்று ஆடி துதித்தே ஆளவா சாகரம் தன்னில் உழந்தேன் துடித்தேன் விழிமலர் பார்வையால் மீட்கவா சங்கடம் களையும் சங்கரி நீயே மங்களம் மருளும் லலிதாம்பிகையே சங்கடம் களையும் சங்கரி நீயே மங்களம் மருளும் லலிதாம்பிகையே சங்கரன் மகிழும் சுந்தரியே அரணவன் இணையே அபயாம்பிகையே சங்கரன் மகிழும் சுந்தரியே அரணவன் இணையே அபயாம்பிகையே ஆனை முகனும் அருமுகனும் பணியும் ஆனை காவுரை அகிலாண்டேஸ்வரி மாதா காளியே இன்னல் களைந்திடும் இனியவள் நீயே சிவரூபம் கொண்ட மூகாம்பிகையே இன்னல் களைந்திடும் இனியவள் நீயே சிவரூபம் கொண்ட மூகாம்பிகையே கரும்பும் சூலமும் கரமலேந்தும் காஞ்சி நகருரை காமாட்சியே சூலமும் கரமலேந்தும் காஞ்சி நகருரை காமாட்சியே பசிபிடி முதலாய் மூவினை களையும் காசியில் அருளும் விசாலாட்சியே மகாகாளியே மாமரை முதலே தாமரை கரம் கொண்டு காக்கவா பாமாளிகை பாடி பரவினேன் பாரமலர் தன்னில் தஞ்சந்தா தாய் சரணம் சரணம் என்று ஆடி துதித்தே ஆளவா சாகரம் தன்னில் உழந்தேன் துடித்தேன் விழிமலர் பார்வையால் மீட்கவா மாதா காளியே மாமரை முதலே இந்த அற்புதமான பரதநாட்டிய நிகழ்வில் தொடர்வது கந்தனை துதித்து பாடும் காவடி சிந்து. முருகா, கந்தா, வடிவேலா, கதிர்காம கந்தா என குமரனை கூவி அழைக்கும் இந்த பக்தைக்கு அருள் புரிய வரமாட்டாரா அந்த முருகன்? முருகனை துதித்து பாடும் பாடல் நாட்டிய வடிவிலே உங்கள் முன்னே.
முருகா 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 என்றிட வரம் தரும் வளம் தரும் வடிவழகன் மருகா 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 எனவே மறையின் முதல்வன் மனம் மகிழ்வார் முருகா 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 என்றிட வரம் தரும் வளம் தரும் வடிவழகன் மருகா 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 எனவே மறையின் முதல்வன் மனம் மகிழ்வார் குமரா குமரா என கூவிடவே குறைகளை களைவான் குன்றுகள் தலைவன் அழகா முருகா குமரா மருகா அறுமுகம் கொண்ட வடிவேலா குமரா குமரா என கூவிடவே குறைகளை களைவான் குன்றுகள் தலைவன் அழகா முருகா குமரா மருகா அறுமுகம் கொண்ட வடிவேலா அறுமுகம் கொண்ட வடிவேலா உபதேசம் செய்தவன் பிரணவ பொருள்தனில் உறைபவன் ஓம்காரன் தந்தைக்கு உபதேசம் செய்தவன் பிரணவ பொருள்தனில் உறைபவன் ஓம்காரன் தாயின் வேளார் அசுரரை களைந்த சக்தி வேல் தாங்கும் செந்தூரன் தாயின் வேளார் அசுரரை களைந்த சக்தி வேல் தாங்கும் செந்தூரன் மூத்தவன் பழம் பெற முந்தி உலகேடும் சுற்றிய பழனிபதி தலைவன் மூத்தவன் பழம் பெற முந்தி உலகேடும் சுற்றிய பழனிபதி தலைவன் சுவாமிநாதன் திருச்செந்தூரன் ஆவினம் குடிவாழ் பழனி வேலன் சுவாமிநாதன் திருச்செந்தூரன் ஆவினம் குடிவாழ் பழனி வேலன் மகளாம் தெய்வானை கிணை திருப்பரம் குன்ற திருவாளன் மாமன் மகளாம் தெய்வானை கிணை திருப்பரம் குன்ற திருவாளன் வேடன் மகளிடம் கிழவனாய் குறும்பாய் திருத்தடி வள்ளி மணவாளன் வேடன் மகளிடம் கிழவனாய் குறும்பாய் திருத்தடி வள்ளி மணவாளன் தரித்தர 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 ரித்தர தாம் தரித்தர 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 ரித்தர தாம் 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 தரித்தர தரிக்கிட்ட தாம் தரிக்கிட்ட தரிக்கிட்டாம் ஔவை தமிழை அழகாய் கேட்ட பழமுதிர் சோலை சுப்பிரமணியன் ஔவை தமிழை அழகாய் கேட்ட பழமுதிர் சோலை சுப்பிரமணியன் திருப்பரம் குன்றன் திருத்தணி பதியன் பழமுதிர் சோலை என் முருகன் திருப்பரம் குன்றன் திருத்தணி பதியன் பழமுதிர் சோலை என் முருகன் கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா
வேல் முருகா. பால் கவடி, பன்னீர் கவடி, புஷ்ப கவடி, அக்னி கவடி, சந்தன கவடி, சக்கர கவடி, இளநீர் கவடி, வேல் கவடி. பால் கவடி, பன்னீர் கவடி, புஷ்ப கவடி, அக்னி கவடி, சந்தன கவடி, சக்கர கவடி, இளநீர் கவடி, வேல் கவடி. முருகா அந்த வேளை தந்தை தலைதனை தாக்கியதில் குடும்பம் குலுங்கியது. தாயே, ஏன் இந்த பதற்றம்? கனவொன்று கண்டேன் மகனே, கெட்ட கனவொன்று கண்டேன் மகனே. குலை வாழை வெட்டு படுவது போல் கனவொன்று கண்டேன் மகனே, கெட்ட கனவொன்று கண்டேன் மகனே. கவலைப்படாதே அம்மா, அப்பா இப்போ வந்து விடுவார். தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் நடந்த துப்பாக்கி சூட்டில் உங்கள் கணவர் இறந்தார்.
செவி கொள்ளாது அவளை அள்ளி போனான். கிழிப்பட்டாள் கோதை விடவில்லை மாதை. கிழிப்பட்டாள் கோதை அவன் விடவில்லை இந்த மாதை. கற்பை காக்க முடியாமல் காலடியில் துஞ்சினான். கயவன் காலடியில் துஞ்சினான். கற்பை காக்க முடியாமல் காலடியில் துஞ்சினான். கயவன் காலடியில் துஞ்சினான். வயது வந்த பெண்ணை வாடையிடமிருந்து காத்தவள் சிங்கள காடையிடம் தவறவிட்டாளே. வயது வந்த பெண்ணை வாடையிடம் இருந்து காத்தவள் சிங்கள காடையிடம் தவறவிட்டாளே. அலறினாள் அழுதாள் அரற்றினாள் அன்னை. அலறினாள் அழுதாள் அரற்றினாள் அன்னை. மணிவயிறு சுமந்த பெண்ணை நினைத்தே கரைந்தாள். நீங்கள் காலத்தில் உறைந்தாள். மணிவயிறு சுமந்த பெண்ணை நினைத்தே கரைந்தாள். நீங்கள் காலத்தில் உறைந்தாள். நீங்கள் காலத்தில் உறைந்தாள்.
தொண்டை குழியில் சீவன் தொக்கி நின்றது நிரந்தர தூக்கமோ சில நேர மரணமோ விளங்கவில்லை விளங்கவில்லை நிரந்தர தூக்கமோ சில நேர மரணமோ விளங்கவில்லை விளங்கவில்லை. விழித்து பார்க்கையிலே தலைவன் பாசறையில் இருந்தேனே கிளர்ச்சி படையில் இணைந்தேன் போர் பயிற்சியில் முனைந்தேன் விழித்து பார்க்கையிலே தலைவன் பாசறையில் இருந்தேனே கிளர்ச்சி படையில் இணைந்தேன் போர் பயிற்சியில் முனைந்தேன் வேங்கை மகனாய் நினைந்தேன் என்னை நானே புனைந்தேன் வேங்கை மகனாய் நினைந்தேன் என்னை நானே புனைந்தேன் தாய் இருக்கும் இடம் தெரிந்தது என் சாலும் ஏக்கத்தில் எரிந்தது கடைவிழியில் கண்ணீரும் கரித்தது அங்கனம் கடமை அவனை விழித்தது காலம் அவனை பழித்தது வீரனே விரைந்து செல் வீரனே விரைந்து செல் ஊன் உறக்கம் மறந்து உளச்சோர்வு துறந்து இது காரும் நாம் கொண்ட இடும்பைக்கு பலன் கிட்டியது பகைவரின் ஆயுத கிடங்கு நம் கைக்கு எட்டியது வீரனே வீரனே விரைந்து செல் விரைந்து செல் வீரனே வீரனே விரைந்து செல் விரைந்து செல் அழி 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 ஆயுத கிடங்கை அழி அவனின் ஆத்ம பலத்தை அழி உள் பூண்டு விடாது கிழி இதுவே நம் வெற்றிக்கு வழி இதுவே நம் வெற்றிக்கு வழி இதுவே நம் வெற்றிக்கு வழி
தடையற தாக்கு வாலியை வீழ்த்திய ராமனை போல் தாக்கு தடையற தாக்கு வாலியை வீழ்த்திய ராமனை போல் தாக்கு வாலியை வீழ்த்திய ராமனை போல் பதுங்கி இருந்து தாக்கு ஆயுத கிடங்கை மண்ணோடு மண்ணாக்கு வெற்றி கனிகளை நம்பசமாக்கு வெற்றி கனிகளை நம்பசமாக்கு என் நிலை கண்டதால் வரும் அச்சத்தை போக்கு என் நிலை கண்டதால் வரும் அச்சத்தை போக்கு வீரனே விரைந்து செல் வீரனே விரைந்து செல் விரைந்து செல் களம் ஏறி கடல் புகுந்தான் பரதன் சிங்களப்படைதனை துவம்சம் செய்ய அவன் கருதிவிட்டான் கயவர் குருதி கொண்டு கவசம் நெய்ய களம் ஏறி கடல் புகுந்தான் பரதன் தோழா நீ தூது போ நான் இருக்கும் இடம் நிலை சொல்லு போ தோழா நீ தூது போ நான் இருக்கும் இடம் நிலை சொல்லு போ காத்திருக்கும் மன்னை தங்கைக்கும் காலம் கடத்தாமல் சொல்லு போ நான் வரைந்த கடிதம் கொண்டு போ தோழா நீ தூது போ எப்படி உரைப்பேன் உன்னிலைதனை நீ கால் இழந்த கதைதனை நான் எப்படி உரைப்பேன் உன்னிலைதனை நீ கால் இழந்த கதைதனை உன் புகைப்படம் ஒன்றை இணைத்து விட்டேன் கடிதத்தை அவள் கையில் பிணைத்து விட்டேன்
சத்தம் ஆராய் பெருகியது ரத்தம் மூண்டது யுத்தம் எங்கும் துப்பாக்கி சத்தம் ஆராய் பெருகியது ரத்தம் வந்த கண்ணை காப்பாற்றப்பட்டாள் குருதியிலே குளித்த மண்ணை வெறித்தே நோட்டமிட்டாள் களம் ஏறி வந்த கண்ணை காப்பாற்றப்பட்டாள் குருதியிலே குளித்த மண்ணை வெறித்தே நோட்டமிட்டாள் பெற்ற பிள்ளை என்னை கரை சேர்த்து விட்டதே ஆரோ
11 நாடுகளின் சதியால் ஈழப்போர் புரிந்த மாவீரர்கள் மாண்டனர். மக்கள் முள்ளிவாய்க்காலில் தேய்ந்து போனார்கள். முள்ளிவாய்க்காலில் ஒரு இரத்த ஆறு ஓடியது. மக்களின் உதிரம் குடித்த முள்ளிவாய்க்காலில் உறவுகள் தொலைந்து போயின. தொலைந்த உறவுகளை தேடிக்கொண்டிருக்கின்றனர் முதியவர்கள். இழந்த சொந்தங்கள் திரும்பி வர வேண்டும் என மீண்ட முதியவர்கள் தன் மகனை, மகளை, சொந்தங்களை எதிர்பார்த்து காத்திருந்த முதியோர் இல்லங்களுக்கு புலம்பெயர் தமிழர்கள் நல் உதவிகளை செய்து அவர்களுக்கு வேண்டியவற்றை தந்து அரவணைத்தனர். துரத்தப்பட்டோம், காற்றில் பறக்கும் தூசிகளானோம். விரட்டப்பட்டோம், எலும்பொடிய விரட்டப்பட்டோம். துரத்தப்பட்டோம், காற்றில் பறக்கும் தூசிகளானோம். விரட்டப்பட்டோம், எலும்பொடிய விரட்டப்பட்டோம். கொல்லப்பட்டோம், குலக்கொழுந்துகள் சதியில் தள்ளப்பட்டோம். கொல்லப்பட்டோம், குலக்கொழுந்துகள் சதியில் தள்ளப்பட்டோம். சொந்த நாடே எரியும் சுடுகாடாயானது. பெற்ற மண்ணே தினம் பிணம் தின்ன கேட்டது. சொந்த நாடே எரியும் சுடுகாடாயானது. பெற்ற மண்ணே தினம் பிணம் தின்ன கேட்டது. பீரங்கி குண்டுகள் குருவி கூட்டிற்குள்ளே குறியும் வைத்தது. எங்கள் கூறல் வளையை சதியும் துரோகமும் மறுத்து தீர்த்தது. பீரங்கி குண்டுகள் குருவி கூட்டிற்குள்ளே குறியும் வைத்தது. எங்கள் கூறல் வளையை சதியும் துரோகமும் மறுத்து தீர்த்தது. உடைமைகள் இழந்தோம், உறவுகள் களைந்தோம். உயிரை காக்க ஊர் ஊராய் அலைந்தே திரிந்தோம். உடைமைகள் இழந்தோம், உறவுகள் களைந்தோம். உயிரை காக்க ஊர் ஊராய் அலைந்தே திரிந்தோம். அயல் நாட்டவரிடம் வழிமையாக வாடினோம். ஆமை ஓட்டிக்கொள்ளும் அடைக்கலம் தேடினோம். அண்டை நாட்டில் அகதிகளானோம். அகத்தியில் கருகி சகதிகளானோம். சொந்த நாடே சுடுகாடாயானது. பெற்ற மண்ணே தினம் பிணம் தின்ன கேட்டது. சொந்த நாடே சுடுகாடாயானது. பெற்ற மண்ணே தினம் பிணம் தின்ன கேட்டது.
சளைக்கவில்லை, எங்கள் மக்களுக்கு உதவ சளைக்கவில்லை. புலம்பெயர்ந்தோர் உதவுவார் என்ற நம்பிக்கை நாங்கள் குலைக்கவில்லை. புலம்பெயர்ந்தோர் உதவுவார் என்ற நம்பிக்கை நாங்கள் குலைக்கவில்லை. நம்பிக்கையை நாங்கள் குலைக்கவில்லை. நம்பிக்கையை நாங்கள் குலைக்கவில்லை. முள்ளிவாய்க்கால் எப்போதும் முற்றுப்புள்ளியாகாது. மாவீரர் கனவுகள் செல்லரித்து போகாது. முள்ளிவாய்க்கால் எப்போதும் முற்றுப்புள்ளியாகாது. மாவீரர் கனவுகள் செல்லரித்து போகாது. ஆண்ட இனம்தான் எப்போதும் ஆளாமல் வீழாது. ஆண்ட இனம்தான் எப்போதும் ஆளாமல் வீழாது. தமிழ் ஈழப் போராட்டம் விடியாமல் முடியாது. தமிழ் ஈழப் போராட்டம் விடியாமல் முடியாது. விடியாமல் முடியாது. விடியாமல் முடியாது. தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம். 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 நீங்கள் இதுவரை பார்த்த ஈழ வரலாறு கதையோ கற்பனையோ அல்ல. இவை அனைத்தும் நமது வரலாறு. நாம் ஒடுக்கப்பட்ட வரலாறு. நாம் அழிக்கப்பட்ட வரலாறு. அழிவு என்பது தமிழினத்திற்கு புதிதல்ல. அழிவிலிருந்து மீண்டு புலம்பெயர் தமிழர்கள் மீண்டும் ஈழ தேசத்தை பெறுவார்கள் என்ற மன உறுதியோடு இந்த வரலாறு நாம் நம்மை நினைவுபடுத்துவதற்கு உண்டான ஒரு பாடம். எதிர்கால சந்ததியினருக்கு இது ஒரு சரித்திரம். நிகழ்கால மக்களுக்கு இது ஒரு நினைவு சின்னம். மீண்டும் ஒரு பலத்த கரவோடு சத்தமாக We'd like to welcome Shruti Sivakumar to give the vote of thanks. எப்படி இருக்கிறது இந்த நிகழ்வு?